பிசாசு என்ன ட்ரிக் பண்ணுவான், என்னென்ன பண்ணுவாங்கிறத நல்லா அறிஞ்சிருக்கணும். வசனம் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, வசனம் நல்லா தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது, அதே வேளையில் வசனத்தின்படி வாழ்ந்தாதான் பிசாசு ஓடுவான். பிசாசு யார் கண்டு ஓடுவான்? வசனத்தை நெஞ்சில் மாட்டிட்டா ஓடிடுவானா பிசாசு? பிசாசு தலையில் நிறைய, நம்மளோட தலையில் நிறைய வசனத்தை மாட்டிட்டா பிசாசு ஓடிடுவானா? சிலுவை கையில் வச்சுட்டா ஓடிடுவானா? அப்படியெல்லாம் ஓட மாட்டான். வசனத்தின்படி வாழ்ந்தாதான் பிசாசு அவங்களுக்கு பயப்படுவான், இல்லைன்னா பயப்பட மாட்டான். தேவ பிள்ளைகளே சொல்லுகிற, பிசாசு உங்களை பார்த்து பயப்படும் நடுங்கணும்னா நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் மாறணும், வாழணும். உங்கள் உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருக்கணும், வாய் பரிசுத்தமாக இருக்கணும், கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும், இறுதி பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமுள்ளவராக இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்லுகிற, அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, முதல்ல வார்த்தைகள். அவன் முதல்ல என் கை வைக்கிறான், நாவை தான் கரைப்படுத்துவான், கண்களை கரைப்படுத்துவான், சிந்தனை கரைப்படுத்துவான், இருதயத்தை கரைப்படுத்துவான். ஏன்னா இந்த இருதயத்தை கரைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழினா, இந்த நாவு, கண்கள், சிந்தனை எல்லாமே ஐம்பொலனா அவன் கரைப்படுத்துவான். தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கூட தாழ்வு மனப்பான்மைங்கிற ஆவியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது ஒரு ஸ்பிரிட்டு. தாழ்வு மனப்பான்மை, நான் வாழ்கிற பிரயோஜனம் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் நம்மகிட்ட ஒன்றும் இல்லைங்கிறத அது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விசேஷம் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தையை யார் சொல்கிறா? பிசாசு சொல்கிறான். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்கன்னா பிசாசு உங்களை நரகத்துக்கு ஏதோ கொண்டு வரன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்போது பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி வசனம் சொல்லுது, பிசாசு எகித்துல வெக்கப்பட்டு ஓடிப்போவான். பிசாசுக்கு எகித்து நிற்கணுமா? பிசாசுக்கு அடிப்படையே கூடாது, பிசாசுக்கு எகித்து என்னங்க நிற்கணும். நிறைய பேருக்கு பிசாசு பேசும்போது நெகட்டிவாக தாட்சி கொடுக்கும்போது, ஆமா நான் அப்படி தான் இருக்கிறேன், ஐயோ ஆமாம் இப்படி தான் இருக்கிறேன், ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எனக்கு எந்த தாளந்து இல்லையே, படிப்பு இல்லையே, ஞானம் இல்லையே, இதெல்லாம் சொல்லி தருவாங்க. நெகட்டிவான தாட்டுக்குள்ளே உள்ளே போய் அப்படியே போயிடுவோம், பிசாசு கையில் போய் வீணாக போயிடுவாங்க. தேவஜனமே, தேவப்பிள்ளைகளை, அப்படி இல்லாதபடி பிசாசுடைய சகல தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொள்வது மாத்திரமில்லை, தேவன் எப்படி பிசாசு துரத்தினாரோ அதே போல் நீங்களும் துரத்த ஆயத்தமாருங்க. தேவ நாமத்தை மகிம்படுத்த காரியங்களாக இருங்க, தேவனுக்கு பிரியமா இருங்க. பிசாசோடைய தந்திரம் என்றைக்குமே, பிசாசு நேரடியாக வரவே மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்க. உருவமாக வரமாட்டான், உருவங்களில் வரமாட்டான், ஒரு மனிதன் தான் பயன்படுத்துவான். பரிசுத்தாவின் எப்படி பயன்படுத்துகிறாரோ அதே போல் பிசாசும் அநேக மனிதர்களை பயன்படுத்துவான். அதனால சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க. பிசாசுடைய சகல ஆயுதங்களை தெரிந்து கொள்ளுங்க. வேதத்தை நல்லா வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, வசனத்தின்படி வாழணும். நம்ம பேச்சில் சும்மா கர்த்தரை நேசிக்கிறேன், நான் அவரை பின்பற்றுங்கிறத சும்மா வார்த்தை இல்லை, நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக தியாகமுள்ள இருதயத்தோட இயேசு கிறிஸ்துவ அடிசுவடுகளை பின்பற்றின எவ்வளோ பரிசுத்தவான்கள், எவ்வளோ கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்துருக்குறாங்க, உயிரோடு உரிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயிரோடு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, உயிரோடு நிர்வாணப்பட்டிருக்கிறாங்க, உயிரோடு கூட கொளுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க செய்யாத தியாகம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ தியாகங்களை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன உலகத்தினுடைய